ஆக்சுவலன்ஸ் நம்ம இப்போ எக்ஸைஸ் 3.3ல 6 சம் போலாமா? சால்வ் தி கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் சம்ம நோட் பண்ணிடுறேன். 2x³ minus 9x² plus 10x equal to 3 இருக்கா? அந்த equal to 3 ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. அப்புறம் வரும் 2x³ minus 9x² plus 10x minus 3 equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து ஜஸ்ட் பாருங்க, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணி பாருங்களா. +2 +10 ஆட் பண்ணா +2 இல்ல, -3 -3 -9 பண்ணாது -12, அப்போ கேன்சல் ஆகுதா, 0 தான். அதுதான் இங்கே எழுத போறோம். சின்ஸ் sum of coefficient is 0. அது 0 ஆயிடுச்சு. கோஎஃபிஷியன்ட்ல ஆட் பண்ணா 0 ஆகுது. therefore +1 is a root. நமக்கு +1 is a root. ஓகேங்களா? இப்போ therefore எது ஃபேக்டர்? +1னா x -1 is a factor. சைன் மாத்தி போட்டுருந்தோம். x -1. இப்போ -1 நம்ம இங்க x +1 is factor வரும். அப்புறம் ஒரு ஃபேக்டர் முடிச்சா, அப்போ இந்த ஃபேக்டர் கண்டிப்பா நம்ம நமக்கு வந்து இந்த 2x அது வந்து டிவைட் பண்ணோம் இல்லையா, அந்த கான்செப்ட் நம்ம போறோம். என்ன பண்றோம் பார்த்தேன், ரெண்டு மெத்தட் நீ டிவைட் பண்ணி கொண்டு போகலாம். இன்னொன்று இப்போ இந்த 12th மெத்தட் நமக்கு இப்படியும் நல்லா, இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, லெட்னு போட்டு சம் எழுதிங்க. 2x³ minus 9x² plus 10x minus 3 equal to என்னத்துங்க, அந்த x -1 ஃபேக்டர் போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க, இதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணலாம். 2x³ x டிவைட் பண்ண வரும் 2x², அந்த 2x இங்க போட்டுருங்க. அடுத்து பிளஸ் கண்டிப்பா எப்பவுமே நம்ம எல்லா சமூகம் px போட்டுருவோம் கண்டிப்பா. அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குல்ல, -3 -1, அதை டிவைட் பண்ணுங்க. -1 டிவைட் பண்ணா +3 வரும் இல்லையா, அதை போட்டுருங்க. அவ்வளவுதான். சரியா? இப்படி போட்டுட்டு நமக்கு என்ன பண்ணலாம், இந்த p வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதான் கண்டுபிடிக்கணும். இப்ப அதை ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த x² டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு, கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த p வேல்யூ கண்டுபிடிக்கல, அது x டேர்ம் இருக்குல்ல, என்ன பண்ணுங்க, ஈக்குவேட்டிங் x டேர்ம் போறேன். ஈக்குவேட்டிங் x டேர்ம். இப்போ ஈக்குவேட்டிங் x டேர்ம்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கு 10 இருக்கா, இங்க எப்போ நமக்கு x டேர்ம் வரும், இந்த x கான்ஸ்டன்ட் x டேர்ம் வரும். அப்போ 3 நம்ம கோஎஃபிஷியன்ட் மட்டும் எதுனா போதும். நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் இந்த x டேர்ம், அப்புறம் வரும் -p -p. அப்போ p பாருங்க, நமக்கு இந்த பக்கம் பிளஸ் ஆயிடுமா, இது p 3 மைனஸ் இந்த பக்கம் போகுமா, அப்போ 3 p கூட -7. ஓகேங்களா, மைனஸ் முடிச்சு. அப்போ therefore the other factor is இந்த ஏற்கனவே x -1 ஃபேக்டர் வந்துச்சுமா, with the other factor is பார்த்தீங்கன்னா இந்த p வேர்ஸ் செட் பண்ணுங்க. இப்போ 2x² minus 7x plus 3. ஓகேங்களா, அப்போ அது ஃபேக்டர் முடிச்சா, இப்போ நம்ம ஜஸ்ட் இதை இந்த ஈக்குவல் லெட் 0 எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஃபேக்டர் ரூட்ஸ் அனுப்பிச்சிடுங்க. 2x² minus 7x plus 3 equal to 0. ஓகேங்களா, ஃபேக்டர்ஸ் பண்ணுமா. இப்போ 2 3 6 ஆட் பண்ண -7 வருமா, 6 1 6 ஆட் பண்ண 7 வருமா, by 2 போடுவோமா, அடிச்சா 3. அதனால நமக்கு x -3 into 2x - 1 equal to 0. therefore நமக்கு x தெரியும் 3, 1/2. therefore solutions போடலாமா. therefore solutions நமக்கு வரும் x equal to 3 1/2. ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு, 1 வந்துச்சுமா, 1 ஆகும். இப்போ நம்ம அதே 6 சம்ல செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு சின்ன ஸ்டெப் வரும். இப்போ 8x³ minus 2x² minus 7x 3 போடலாம். இப்படி நமக்கு 3 into x 0 தெரியலாமா, சரிங்களா. இப்போ இப்போ இது ஆட் நம்பர் தானே, அது பவர்ல, அது x ஆட் நம்பர் இருக்கா, 3 இருக்கு, இங்க 1 இருக்கு, கரெக்டுங்களா. இது ரெண்டு ஆட் பண்ணா வருது +1 வருதா, கோஎஃபிஷியன்ட் பாருங்க என்ன வருது, +1 வருதா. அதே இங்க பாருங்களா, x² இல்ல 2 நமக்கு அந்த ஈவன் நம்பர் தான், 0 தான், அதுதான் போட்டேன் நான், 0 ஈவன் நம்பர் கன்சிடர் பண்ணிங்க. அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ண வரும் +1, இதுவும் +1 தான் வருது இல்லையா. அப்போ ரெண்டு இப்படி இருக்கு, சேமா இருக்கு இல்லையா. இதுதான் நம்ம இப்போ எழுத போறோம். என்ன எழுத போறோம்னா, since
the sum of the coefficient of odd powers and that of even powers ஆர்னது ஈக்குவல் இல்லையா? ஆட் பவர் வேல்யூலையும் ஈவன் பவர் நமக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த +1 ஈக்குவல் ஆகுது இல்லையா? அதுதான் நம்ம சொல்றோம். அப்போ தேர்ஃபோர் என்ன ஆகும்னா -1 இஸ் ஏ ரூட். போன சம் நான் சொன்னா சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 0 வந்தது. தேர்ஃபோர் நம்ம வந்து +1 ரூட் போட்டோம் இல்லையா? அதே போல இங்க -1 ரூட், அதாவது அந்த சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் பவரும் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த ஈவன் பவரும் ஈக்குவல் வந்தா நம்ம என்ன பண்றோம், -1 இஸ் ஏ ரூட் பண்ணுவோம் தான். சரிங்களா? therefore எது நமக்கு அந்த ஃபேக்டர் x + 1 இஸ் ஏ ஃபேக்டர் வந்துரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு லெட் போட்டு நம்ம நமக்கு சம் எழுதுமா, 8x³ - 2x² - 7x + 3 = என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் x + 1 போட்டுருங்க. பேக்கெட் ஓப்பன் சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த x ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணுங்க. 8x² வருமா, கண்டிப்பா இதை வந்து px போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் px போட்டுங்க. அடுத்து இந்த கான்ஸ்டன்ட் டிவைட் பண்ணுங்க. 3 1 ஆல் டிவைட் பண்ணா 3 தரும். இப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவேட்டிங் x டேர்ம் போடுங்க. கொஞ்சம் இது ஈஸியா முடிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? இல்ல நீங்க டிவைட் பண்ணி போடலாம், தப்புலாம் கிடையாது. ஈக்குவேட்டிங் x டேர்ம். x டேர்ம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு நமக்கு -1 இருக்கா, ஈக்குவல் டு இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த x இன்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே 3, அடுத்து இந்த கான்ஸ்டன்ட் இன்டு x டேர்ம் + p. இப்போ p நமக்கு -3 - 7 இல்லையா? அப்ப p நமக்கு -10 -10. அப்ப என்ன பண்ணுங்க, வந்து அந்த ஃபேக்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. therefore the other factor is 8x² - 10x + 3. நெக்ஸ்ட் லெட் 0 எடுத்துட்டு ஃபேக்டர்ஸ் பண்ணுங்க. 8x² - 10x + 3 = 0. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? 24 - 10 6 4 வருமா, 6 4 இல்லையா? அப்போ பை நம்ம 8 டிவைட் பண்ணோம். அடுத்த 2 இங்க வச்சிடறோம். 3 2 4 2 இப்போ 4x - 3 இன்டுனது 2x - 1 = 0. அப்போ x பாருங்க நமக்கு 4x ஓட 3, அப்போ x = 3/4 ஆர் 2x - 1 0வா, அப்போ 2x = 1 அப்போ x = 1/2. therefore சொல்யூஷன் போடலாம், ரூட்ஸ் ஆரம் போடலாம். ரூட்ஸா நமக்கு -1 இருந்தது, 3/4 1/2. அதே மெத்தட் நம்ம போட்டாச்சாதான். இங்க பாத்துங்க, அங்க சம் ஆஃப் ரூட்ஸ் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் 0 வந்தா நமக்கு +1 எடுத்துப்போம். அதே இங்க சம் ஆஃப் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் பவரும் ஈவன் பவரும் ஈக்குவல் வந்தா -1 ரூட் எடுத்துப்போம்.